கர்நாடகாவில் செயல்பட்டு வரும் தனியார் ஆலையில் தயாரிக்கப்படும் நெய்யில் கலப்படம் இருந்ததால் ஆலைக்கு சீல் வைத்து 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டம் ஆலங்கட்டிப்பாளையத்தில் செயல்பட்டு வந்த ஆலையில் கர்நாடகாவின் அரசு நிறுவனமான நந்தினி நெய்யில் டால்டா மற்றும் தேங்காய் எண்ணெய், பாமாயில் போன்ற பொருட்களை கலந்து கலப்பட நெய் தயாரிக்கப்பட்டு விற்பனைக்கு அனுப்பியது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக 5 லிட்டர் கொண்ட ஒரு பாக்கெட்டில் 1 லிட்டர் மட்டுமே அசல் நெய் என்றும் மீதமுள்ள 4 லிட்டரும் கலப்பட பொருட்கள் என்றும் தெரியவந்துள்ளது. திருப்பூரில் தயாரிக்கப்பட்ட இந்த கலப்பட நெய் பெங்களூருவில் உள்ள கடைகளுக்கு வேன்கள் மூலம் கொண்டு செல்லப்பட்டு அசல் நந்தினி என்ற பெயரில் அதிக விலைக்கு விற்கப்பட்டுள்ளது. இந்த கும்பல் கடந்த 2 ஆண்டுகளாக இந்த மோசடியை நடத்தி பல கோடி ரூபாய் லாபம் ஈட்டியதும் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் கலப்பட நெய் தயாரித்த விநியோகஸ்தர்கள் மகேந்திரா, அவரது மகன் தீபக், திருப்பூரை சேர்ந்த விற்பனையாளர் முனிராஜ், வேன் டிரைவர் அபியர்ஸ் ஆகிய 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் ஆலையில் இருந்து 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் அவிநாசி துணை வட்டாட்சியர் கௌரி தலைமையிலான அதிகாரிகள் ஆலைக்கு சீல் வைத்தனர்.